Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது ராகி அப்பம். இந்த ராகி அப்பம் கூட ஒரு சூப்பரான கொத்தமல்லி தழை சட்னியும் சேர்த்து தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க நம்ம இந்த சூப்பர் சாஃப்டான ராகி ஆப்பமும் கொரியாண்டர் லீஃப் சட்னியும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜாரில் ஒரு அரை கப் சோறு சேர்த்துக்கோங்க. கூடவே அரை கப் துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு கப் ஊற வச்ச பச்சரிசி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட இப்போ நம்ம ஒரு 1.5 கப் ராகி மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் இப்போ ஆட் பண்ணிட்டேன். கூடவே ஒரு அரை கப் ராகி மாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை ஓவர் நைட் அப்படியே புளிக்க வச்சுருங்க. ஒரு மூடி போட்டு மூடி புளிக்க வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலைல பார்த்தீங்கன்னா மாவு நல்லா புளிச்சு நல்லா பொங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்துடும். இதில் நம்ம ஈஸ்டோ வேறு எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ ஆனால் நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஆப்ப கடாயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். சூடானதும் அதில் மாவு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்படி நல்லா சுரத்தி விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான நமக்கு ராகி ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதை மாதிரி மீதி இருக்க மாவு எல்லாத்தையும் இப்படி ஊற்றி எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட ஆப்பக்கடாய் இல்லைன்னா தோசைக்கல்லில் கூட இதே மாதிரி நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா சைட்ஸ் எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக, நடுவில் நல்லா சாஃப்டாக நம்மளோட ராகி ஆப்பம் ரெடி.
இப்போ பாருங்கள் அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அழகாக நம்மளோட ராகி அப்பம் வந்திருக்கு. அதுவும் இந்த சட்னி கூட சாப்பிட்ற டைம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ குட்டீஸ்க்கு கொடுக்குற டைம் வந்து இப்படியே கொடுத்தா அவங்களுக்கு வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஸ்வீட்டாக கொடுக்கலாம். அதுக்கு நான் இது கூட வந்து இன்றைக்கி கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சர்க்கரை கூட வேணுன்னா தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா கொஞ்சமாக கேஷ்யூ நட் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு கூட சர்க்கரை நல்லா கரைஞ்சிடணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து எண்ணெய் ஊற்றி தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். நம்ம தோசை ஊற்றுறது மாதிரியே ஊற்றி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட இனிப்பு ராகி அப்பமும் ரெடி. இப்போ இதுக்கு சட்னி செய்யலாம். அதுக்கு 2 பச்சை மிளகாய் ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1 கப் வந்து கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் வந்து புளி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 கப் வந்து துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்படி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் அகெயின் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து தாளித்து இப்போ இந்த சட்னியில் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரான கொத்தமல்லி தழை சட்னியும் ரெடி. சூப்பர் சாஃப்டான ராகி ஆப்பம் அண்ட் கொத்தமல்லி சட்னி ரெடி. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபீஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.